இப்போதான் வந்தேன். வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் யாருக்கும் பொறுக்காதே. ஃபோன் வந்தாலே இப்போல்லாம் பயமாகவே இருக்கு. இப்போ யாருன்னு தெரியல. ஹலோ, யாரு? ஹாசினி, நான் தான் ஸ்ரீ பேசுகிறேன். ஓ, ஸ்ரீ அக்காவா? என்னக்கா ஒரே சர்ப்ரைஸாக இருக்கு. நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்களா? கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை உடனே மீட் பண்ணணுமே. என்னது? மீட் பண்ணணுமா? எதுக்குக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு வேளை சீனியர் பற்றி இருக்குமோ? என்ன ஹாசினி, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைக்கா. எங்கே மீட் பண்ணணும்? உங்கள் வீட்டுக்கே வரட்டா? அக்கா, அது நான் இப்போ வீட்டில் இல்லை, வெளியே இருக்கேன். சரி, எப்போ வருவேன்னு சொல்லு, நான் வந்து மீட் பண்ணுறேன். வெளியேன்னா அந்த வெளியே இல்லைக்கா, நான் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிட்டேன். எது? ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணியா? என்னாச்சு? அது கொஞ்சம் பர்சனல். பர்சனலா? இல்லையே, எங்கேயோ உதைக்குதே. நீ ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணியிருக்க, ராக்கி வீட்டை விட்டு போயிருக்கான். என்ன ஹாசினி, என்ன நடக்குது? ஐயோ அக்கா, சத்தியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைக்கா. அவங்க வீட்டை விட்டு போனதை பற்றியெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணதுக்கு என்னோட தனிப்பட்ட பர்சனல் விஷயம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதால தான்க்கா நான் ஹாஸ்டலில் இருக்கேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கக்கா. ஐயோ கடவுளே, அதுக்கே இப்படி அலற? நான் ஏதோ நினச்சி சொன்னேன். நீங்கள் சொல்கிற அந்த ஏதோ எல்லாம் எதுவுமே இல்லை. சரி, நான் உன்னை மீட் பண்ணணும். நானே வரட்டுமா? சரி, அப்போது எங்கள் வீட்டுக்கு வா. என்னாச்சு பச்சைக்கிளி, எதுவும் பேச மாட்டேன்ற? இங்கே வந்துரு. அங்கேயா அக்கா? என்ன அங்கேயான்னு இழுக்கிற? இப்போ என்னால் வெளியே வர முடியாது, நீ வா. அக்கா, அங்கே கிருத்திகா எல்லாம் இருக்குவா, எனக்கு சங்கடமாக இருக்குக்கா. அவள் இருந்தால் உனக்கு என்ன? நீ பார்க்க வர்றது என்ன தானே? இருக்கட்டும், உங்கள் வீட்டில் வேறு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லை. இப்போ இந்த டைமில் நான் அங்கே வந்தேன்னா ஒரு மாதிரி இருக்காதா? எந்த மாதிரியும் இருக்காது, நீ வா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனையை எப்படியே இழுத்துன்னு போவீங்க நீயும் ராக்கியும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல? முடிவு கட்டணும் தான். அதுக்குன்னு இப்படியா? நான் நேராக அங்கே வந்து எப்படியோ மொத்தத்தில் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் அங்கே வந்தா ராக்கியோட அம்மா என்னை திட்டமாட்டாங்களே? திட்டமாட்டாங்க, கொஞ்சம் வாங்க. அக்கா, அப்புறம் என்ன சின்ன குழந்தை மாதிரி இத்தனை கேள்வி கேட்குற? வான்னா வாயேன். எனக்கு தனியாக வர ஒரு மாதிரி இருக்கு. சரி, அப்போ ராக்கி கூட வா. எது? அப்புறமா என்னடி, கனிதா இருக்கால, அவ கூட வா. சரி அக்கா. சீக்கிரமா வா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத. வரேன். ஸ்ரீ பாப்பா. உள்ளே வாங்கத்த. என்ன பாப்பா, இன்னைக்கு காலேஜுக்கு போகலையா? இல்லத்த, போல. ஏன், என்னாச்சு? வீட்டில் எத்தனை பிரச்சனையை வச்சுக்கினேன், எப்படி என்னால் நிம்மதியாக காலேஜில் உட்கார முடியும்? என்னால் கான்சென்ட்ரேட் கூட பண்ண முடியல. சரி பாப்பா, அதுக்கு நீ என்ன பண்ணவ? தெரியல அத்தை, நான் பண்ணுறது எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு. ஆனால் ஏதாச்சும் செய்யணும். உங்கள் பையன் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்க தானே? கேட்டேன் ஸ்ரீ பாப்பா. அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன, கிருஷ் நிஜமாவே தனியாக போகிறேன்னு சொன்னானா? இந்த பிரச்சனை முடியலன்னா கண்டிப்பாக தனியாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதால தான் அத்தை, என்னால் எந்த ஹெல்ப் முடியுதோ அது மேக்ஸிமம் வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். கிருஷ் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டா போயிடுவியா பாப்பா? எனக்கு தனியாக போகலாம் இஷ்டம் இல்லை அத்தை. அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும்னு பார்க்குறேன். மாமாவும் அவருக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் ஃபோன் பண்ணின்னு இருக்காரு ஸ்ரீ. எவ்வளோ சீக்கிரம் ராக்கி நம்மளுக்கு கிடைக்கிறானோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஹாசினி இங்கே வர சொல்லியிருக்கேன். அவளுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு 100% தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படியா? ராக்கி எங்கே இருக்குவான்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா? எல்லாம் ஒரு கெஸ்ஸு தான். சரி பாப்பா, அப்போ நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவா?
நீங்கள் காரியத்தை கெடுத்துருவீங்க அத்தை. நான் பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போங்க. ம் சரி பாப்பா. என்னாச்சு பச்சைக்கிளி, எதுவும் பேச மாட்டேன்ற? இங்கே வந்துரு. அங்கேயா அக்கா? என்ன அங்கேயான்னு இழுக்கிற? இப்போ என்னால் வெளியே வர முடியாது, நீ வா. அக்கா அங்கே கிருத்திகா எல்லாம் இருக்குவா, எனக்கு சங்கடமாக இருக்குக்கா. அவன் இருந்தால் உனக்கு என்ன? நீ பார்க்க வர்றது என்ன தானே? இருக்கட்டும், உங்கள் வீட்டில் வேறு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லை. இப்போ இந்த டைமில் நான் அங்கே வந்தேன்னா ஒரு மாதிரி இருக்காதா? எந்த மாதிரியும் இருக்காது, நீ வா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனையை எப்படியே இழுத்துன்னு போவீங்க நீயும் ராக்கியும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல? முடிவு கட்டணும் தான், அதுக்குன்னு எப்படியா? நான் நேராக அங்கே வந்து எப்படியோ மொத்தத்தில் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் அங்கே வந்தா ராக்கியோட அம்மா என்னை திட்டமாட்டாங்களே? திட்டமாட்டாங்க, கொஞ்சம் வாங்க. அக்கா அப்புறம் என்ன சின்ன குழந்த மாதிரி இத்தனை கேள்வி கேட்குற? வான்னா வாயேன். எனக்கு தனியாக வர ஒரு மாதிரி இருக்கு. சரி, அப்போ ராக்கி கூட வா. எது? அப்புறமா என்னடி, கனிதா இருக்கால, அவ கூட வா. ம் சரி அக்கா. சீக்கிரமா வா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத. ம் வரேன். ஸ்ரீ பாப்பா. உள்ளே வாங்கத்த. என்ன பாப்பா, இன்னைக்கு காலேஜுக்கு போகலையா? இல்லத்த, போல. ஏன் என்னாச்சு? வீட்டில் எத்தனை பிரச்சனையை வச்சுக்கினேன். எப்படி என்னால் நிம்மதியாக காலேஜில் உட்கார முடியும்? என்னால் கான்சென்ட்ரேட் கூட பண்ண முடியல. சரி பாப்பா, அதுக்கு நீ என்ன பண்ணவ? தெரியல அத்தை, நான் பண்ணுறது எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு. ஆனால் ஏதாச்சும் செய்யணும். உங்கள் பையன் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்க தானே? ம் கேட்டேன் ஸ்ரீ பாப்பா. அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன கிருஷ் நிஜமாவே தனியாக போகிறேன்னு சொன்னானா? இந்த பிரச்சனை முடியலன்னா கண்டிப்பாக தனியாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதால தான் அத்தை, என்னால் எந்த ஹெல்ப் முடியுதோ அது மேக்ஸிமம் வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். கிருஷ் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டா போயிடுவியா பாப்பா? எனக்கு தனியாக போகலாம் இஷ்டம் இல்லை அத்தை. அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும்னு பார்க்குறேன். மாமாவும் அவருக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் ஃபோன் பண்ணின்னு இருக்காரு ஸ்ரீ. எவ்வளோ சீக்கிரம் ராக்கி நம்மளுக்கு கிடைக்கிறானோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஹாசினி இங்கே வர சொல்லியிருக்கேன். அவளுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு 100% தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படியா? ராக்கி எங்கே இருக்குவான்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா? எல்லாம் ஒரு கெஸ்ஸு தான். சரி பாப்பா, அப்போ நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவா? நீங்கள் காரியத்தை கெடுத்துருவீங்க அத்தை. நான் பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போங்க. ம் சரி பாப்பா. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் மனோ. எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை, பண்ண முடியுமா? என்ன பாஸ் இது? பண்ணுன்னு சொல்லுங்க, அது என்ன பண்ண முடியுமா? கமான் மனோ, பாஸ் எல்லாம் வேண்டாம், நார்மலாகவே பேசு. என்னடா என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமாடா, நம்ம ராக்கி வீட்டை விட்டு போயிட்டான். வாட்? என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னல, இவன் இங்கேருந்து ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டான்டா. இதால் பயங்கர பிரச்சனை. இந்த விஷயம் எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சு எங்கள் மாமா போலீஸ் வரைக்கும் போகிறான்னு சொல்லிட்டாங்கடா. இப்போ என்ன செய்யறது தான் தெரியல. அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சா? இல்லை மச்சான், இனிமே தான் தேடணும். நானும் என்ன ஒரு 2-3 டேஸில் வந்துடுவான்னு விட்டுட்டேன். ஆனால் அவனை பார்த்தா அவன் வர மாதிரி தெரியல. எந்த இன்டென்ஷனோட அவன் வீட்டை விட்டு போனான்டா, அதான் எனக்கே தெரியலையே. அவன் எதை ப்ரூவ் பண்ண இப்படி ஒளிஞ்சுன்னு இருக்கான்னு தெரியல. நீயும் அவனும் க்ளோஸ் தானடா, அவன் உன்கிட்ட கூடவா சொல்லல? ஆமாம் மச்சான், நானும் அதான் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக அவன் என்கிட்ட சொல்லுவான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னை காண்டாக்டே பண்ணலடா. என்னவா இருக்கும்? எதுக்கு அவன் இப்படி பண்ணுறான்? அவன் என்ன ப்ரூவ் பண்ண போகிறான்னு தெரியலையே. அதான் மச்சான், கொஞ்சம் அவனை தேட முடியுமா? எப்படிடா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியா? சேச்சா, போலீஸ் எல்லாம் வேண்டாம்டா. நீயே தனியாக கொஞ்சம், நான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் எல்லாம் தரேன், கொஞ்சம் பார்க்குறியா? கண்டிப்பாடா, இதை நீ கேட்கணுமா? தேங்க்ஸ்டா மச்சான். வீட்டில் பயங்கர பிரச்சனை, என்னால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா. எல்லாம் சரியாயிடும் மச்சான், நீ டென்ஷன் பண்ணிக்காத.
ராக்கி வந்தாதான்டா இந்த பிரச்சனையே முடியும். சரி மச்சான், இப்போ அவன் வந்தான்னா என்ன பண்ணுறதா இருக்கீங்க? ஏதாச்சும் பிளான் இருக்கா? எங்கள் அத்தை என்னடான்னா அவன் வந்தவுடனே அவன் தலையில் கிருத்திகாவை கட்டணும்னு இருக்காங்க. எங்கள் அப்பா என்ன ஐடியாவில் இருக்காருன்னு தெரியல. எங்கள் மாமா அவன் வந்தவுடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு இருக்காரு. அவங்களெல்லாம் விடுறா, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கே தெரியலடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இங்கே பாடுறா, நம்மளுக்கே தெரியும் ராக்கி எவ்வளோ நல்லவன், டீசன்ட் ஆனவன். அது பொண்ணுங்க விஷயத்தில் கேட்கணுமா? எனக்கு தெரிஞ்சு உங்கள் அத்தை பொண்ணு தான்டா என்னவோ பண்ணியிருக்கா. ஆமாடா, எனக்கும் தெரியும். ஆனால் அது என்னால் ப்ரூவ் பண்ண முடியலையே. இது அவங்க வாயாலேயே அவங்களே ஒத்துக்கினாதான், இல்லைனா அவங்களே சொன்னாதான்டா எல்லாரும் நம்புவாங்க. என்கிட்ட அதுக்கான சாட்சி எதுவுமே இல்லையே. நீ சொல்றதும் சரிதான், ஆனால் அவங்க வாயால் அவங்களே எப்படிடா ஒத்துக்குவாங்க? அதான் தெரியல. சாரி மச்சான், ஏன் பிரச்சனையே உன்கிட்ட லிஸ்டாக போட்டுன்னு இருக்கேன். அப்புறம் எப்படி போயின்னு இருக்கு உன்னோட ஸ்வீட் நத்திங்ஸ்? ஸ்வீட் நத்திங்ஸா? என்னடா சொல்கிற? ஆமாம், சாருக்கு பொண்ணு பார்த்தாச்சு, என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் வரைக்கும் ஃபோனில் மொக்க போடுவீங்களே, அதுதான்டா ஸ்வீட் நத்திங்ஸ். அட நீ வேற, நான் இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே இல்லைடா. அவன் நம்புறான் எனக்கு தெரியாது. என்ன மச்சான் சொல்கிற? ஆமாடா, சும்மா எதுக்கு வம்பு, அதான் கல்யாணத்துக்கு அப்புறமாவே பேசிக்கலான்னு விட்டுட்டேன். பாவண்டா, அவங்களுக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்காதா? நீ எப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் எதனா இருக்கா என்ன? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குவாங்கன்ற, எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குவாங்க. சரிடா, நீ கொடுத்த வேலையை பார்க்குறேன். எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்ல செய்தியாக சொல்கிறேன். தேங்க்ஸ் மச்சான், கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துட்டு வரேன். என்ன இவன் இப்படி சொல்கிறானே? என்கிட்ட பேசணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குவாளா? நான் தான் தப்பு பண்ணிட்டனோ? பேசியிருக்கணுமா இருந்துச்சோ? சரி, சாயங்காலமாக போய் அம்மா கிட்ட சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கணும்.